வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 25. அன்று தாரா வீட்டுக்கு திரும்புவதற்குள் பொழுது அமிழ்ந்து தெரு விளக்குகள் எரியத் தொடங்கிவிட்டிருந்தன. வீட்டின் சொந்தக்காரி ரங்கம்மாள் தனக்கு வரும் வழியில் ஒரு சீப்பு மலை வாழைப்பழமும் ஒரு சின்ன பாட்டில் தேனும் வாங்கி வரும்படி கேட்டுக்கொண்டு பணம் தந்து விட்டிருந்தாள். தன் வீட்டு அவுட் ஹவுஸில் அவர்களை குடி வைத்தது ஒரு துணைக்காக, அவசரத்துக்கு உதவுவார்கள் என்று எண்ணத்திற்காக என்பதை அவள் நிரூபிப்பது போல் அடிக்கடி அவர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். தம்பி பூபதி, நீங்கள் டவுனில் தானே வேலை செய்கிறீங்க, அதனால் சிரமம் இருக்காது. என் மூக்கு கண்ணாடியின் ஒரு பக்கத்து கம்பி கழன்று விழுந்து விட்டது. கொஞ்சம் பழுது பார்த்து எடுத்து வர முடியுமா? ஏமா தாரா, திரும்பி வர்றப்ப எனக்கு ஒரு பிஸ்கட் பொட்டலம் வாங்கிட்டு வரியா? ராத்திரி வேலையிலே நான் வேறு என்ன சாப்பிட்றேன்? 2 பிஸ்கட், ஒரு டம்ளர் பால். விதரையாக சமைச்சு தீங்க, உடம்பிலே பலம் ஏது? உணவை ஜீரணிக்க தான் இந்த வயசுலே முடியுதா? அவள் கேட்ட உதவிகளை இருவரும் மகிழ்ச்சியுடன் செய்தார்கள். வீட்டுக்காரி கேட்டதை வாங்க 2 கடைகள் ஏறி இறங்கியதில் வழக்கமான பஸ்ஸை தவறவிட்டிருந்தாள் தாரா. அடுத்ததில் இடம் கிடைக்காது. 3வதாக புறப்பட்ட பஸ்ஸில் வீடு திரும்பிய போது வழிநெடுகிலும் அவள் மனதில் பல கவலைகள். வீட்டையும் கணவனையும் குழந்தையையும் பற்றி சஞ்சலப்பட்டபடிதான் தெருவில் விரைவாக நடந்து கேட்டை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே வந்தாள். கார்த்திக் பள்ளி சிறுவன், 10 வயது கூட இன்னும் பூர்த்தியாகவில்லை. விளையாட்டு போக்குடையவன், பயம் தெரியாது. தெருவில் ஓடியாடி விளையாடி கொண்டிருப்பான். அவர்கள் வசித்த தெருவில் மாலை நேரத்தில் போக்குவரத்து அதிகமாக இருந்ததினால் அவளுக்கு கார்த்திகை பற்றி கவலை. பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வருகிறவனுக்கு பசி வேலைக்கு உணவு கொடுத்து பத்திரமாக பார்த்து கொள்ள வீட்டில் யாரும் இல்லையே என்ற வேதனை. என்ன செய்வது? அவளும் கணவரும் வேலைக்கு போனால்தானே குடும்பத்தை சீராக நடத்தி செல்ல இயலும். அவள் கணவருக்கு 2 நாட்களாக இருமல். அவள் வற்புறுத்தி மருந்து கொடுத்தால் ஒழிய தன்னை தாமே கவனித்து கொள்ளாது அவர் அசட்டை செய்து விடுவார். சாதாரண இருமல் அதிகமாகி வேறு விதத்தில் உடம்பை பாதிக்க தொடங்கிவிட்டாள் என்ற அச்சம் அவளுக்கு. அன்று வேலைக்கு கிளம்பும் முன் வற்புறுத்தி இருமல் மருந்தை தன் கையால் சாப்பிட கொடுத்து அனுப்பியிருந்தாள். சரியாக உறங்காததாலும் சாப்பிடாததாலும் அவர் சோர்வாக காணப்பட்டார். இருமல் மட்டும் அதற்கு காரணமில்லை என்பது அவளின் கணிப்பு. சென்னைக்கு வந்த நாளிலிருந்து அவரது உற்சாகம் குறைந்து விட்டிருந்தது. நகைச்சுவை ததும பேசி அவளை சிரிக்க வைக்கும் மனிதர் வீட்டில் இருக்கும் நேரத்தில் மௌனமாக எங்கேயோ நினைவோடு காணப்பட்டார். என்ன யோசனை? ஏன் இப்படி இருக்கீங்க என்றெல்லாம் அவள் தூண்டி துருவி கேட்கும் வழக்கமுடையவள் அல்ல. அவரும் அவளிடமிருந்து தமது கவலைகளையும் பிரச்சனைகளையும் ஒளித்து மறைத்து வைத்தவர் அல்ல. அப்படியிருந்தும் ஏன் அவர் ஒரு மாதிரியாக காணப்படுகிறார்? பலவாறு எண்ணியபடி அவள் வீட்டுக்கார அம்மாளிடம் மீதம் சிலரையும் வாங்கி வந்த பொருளையும் ஒப்படைத்துவிட்டு அவுட் ஹவுஸை நோக்கி விரைந்தாள். அவள் மகன் கராந்தா விளக்கை பொத்திவிட்டு அங்கே கிடந்த பிரம்பு நாட்காலியில் உட்கார்ந்திருந்தான். தெருவிலிருந்து அத்தனை புழுதியும் அவனது பள்ளி சீருடையிலும் பாதனைகளிலும் அப்பிக் கொண்டிருந்தது. உதட்டை பிதுக்கிக் கொண்டு கொஞ்சம் கோபத்துடன், அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது முனகினான் சிறுவன். 1 நிமிஷம் பொறுத்துக்கோ, சாப்பிட ஏதாச்சும் தரேன். அவனை சமாதானப்படுத்தியபடி பையிலிருந்து சாவியை எடுத்து கதவை திறந்தாள். உள்ளே இருள் கவிழ்ந்து கொண்டிருந்தது. விளக்கை போட்டாள். அடுப்பு மேடை சமையலுக்காக அவள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல பொறுமையாக காணப்பட்டது. சாதாரணமாக அந்த நேரத்திற்குள் பூபதி வீட்டுக்கு வந்து விடுவது வழக்கம். கணவர் முன்னதாக வந்து விட்டிருந்தால் மகனை குளிக்க சொல்லி உதவி செய்து இரவு ஆடை அணிவித்து அவனுக்கு ஜாம் தடவி ரொட்டியை தின்ன தந்து அவள் வந்ததும் காப்பி சாப்பிட பாலை காய்ச்சி தயாராக வைத்திருப்பார். சில நாட்களாக அவர் நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். ஏன் இவ்வளவு நேரம் என்று அவள் கேட்கவே இல்லை. மகனது அழுக்கான சீருடையை களைந்துவிட்டு அவனை குளியலறைக்குள் அனுப்பினாள். லேசான சூட்டில் அடுப்பில் வெந்நீர் காய்ச்சி தந்து உதவினாள். அவன் குளித்துவிட்டு இரவு உடைகளை அணிந்து கொண்டு வந்து வராந்தா நாட்களில் காமிக் புத்தகத்துடன் உட்கார்ந்ததும் அவள் பரபரப்புடன் செயல்பட தொடங்கினாள். பச்சை தண்ணீரில் வேகமாக தனது குளியலை முடித்து கொண்டு
குக்கரில் அரிசி பருப்பு காய்களை ஏற்றிவிட்டு கொஞ்சம் பாலை சூடாக்கி மகனுக்கு சாப்பிட கொடுத்தாள். சமையல் முடிந்தவுடன் அவசரமாக சோற்றையும் பருப்பையும் தட்டில் போட்டு மீன் விசிறிக்கடியில் வைத்து நெய் ஊற்றி பிசைந்து மகனுக்கு ஊட்டினாள். உண்ட களைப்பில் குழந்தை நாட்காலியிலே சாய்ந்தபடி உறங்கி போனான். அவனை அள்ளி கொண்டு வந்து உள்ளே தரையில் பாயை விரித்து படுக்க வைத்துவிட்டு வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தாள். முன்புற தோட்டத்தை கேட் கிரீச்சிட்டது. நன்றாக இருட்டிய பின்னர் தான் பூபதி வீட்டுக்கு வந்தார். என்ன ஆச்சு? பஸ் தவறிவிட்டதா என்று எதுவும் அவள் கேட்கவில்லை. மாறாக வந்ததும் அவர் சாப்பிட காப்பியை கலந்து கொண்டு வந்து முக்காலி மீது வைத்தாள். குளியலறைக்குள் அவள் கொண்டு வந்து வைத்த வெந்நீரில் விரைவாக குளித்துவிட்டு லுங்கி பனியனில் வெளியே வந்த கணவரின் முகத்தை கவனித்தாள். சுருக்கென்று மனதை இனம் விளங்காத ஒரு கவலை தேய்த்தது. பூபதி திடீரென்று 10 வயது தாண்டி விட்டவர் போன்றதொரு முதுமையுடன் காணப்பட்டார். கண்களில் வேதனை கப்பிக்கொண்டிருந்தது. தட்டை வைத்து சோற்றை பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட எதிரில் தரை மீது உட்கார்ந்து கொண்டாள். மௌனமாக அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஒரு வாய் சோற்றை வாயில் அள்ளி போட்டு கொண்டதும் அவள் சிரித்து விட்டாள். திகைப்புடன் பூபதி திமிர்ந்து பார்த்தார். என் அப்பா ஒரு கதை சொல்வார், அது ஞாபகத்துக்கு வந்தது. நம்மிடம் சகல சாஸ்திரங்களையும் கற்று அறிய குருகுல வாசம் செய்ய வரும் மாணவர்களுக்கு ஆசான் பரீட்சை வைப்பது வழக்கமாம். தம் பத்தினியிடம் சொல்லி படிக்க வந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் சாப்பாட்டின் போது நெய்க்கு பதில் வேப்ப எண்ணெயை ஊட்ட சொல்வாராம். உண்மையில் கல்வியை தேடிக்கொண்டு வந்திருக்கும் மாணவனுக்கு ருசியே தெரியாதாம். கசப்பை கண்டு கொள்ளாது சாப்பிடுவானாம். இந்த கதை இப்போ எதுக்கு? வறட்சியாக முறவளித்தார் பூபதி. உப்பு போட மறந்து ரசம் வைத்திருக்கிறேன், அதை கூட தெரிஞ்சிக்காமல் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களே. நீங்கள் எந்த பரீட்சைக்கு அப்படி மும்முரமாக படிக்கிறீங்களாம்? கேலியாக கேட்டாள். உப்பு போட்டு சாப்பிடாத உனக்கு கேட்டவன் தான் வச்சுக்கையேன். வாழ்க்கை என்னும் பெரிய பரீட்சைக்கு படிக்கிறேன்னு நினச்சிக்கோ, லேசாக முறவளித்தார். உங்கள் மனசை புண்பற்றாப்பில் நான் ஏதாச்சும் சொல்லிவிட்டேனா? பரபரப்புடன் கேட்டாள் அவள். பாவம் நீ, உன்மேலே நான் தவறு ஏதும் காண முடியாது. என் மனசில் ஒரு வேதனை. காலம் வரும்போது அதை உன்னிடம் சொல்லாமல் இருப்பேனா? மேலே அவள் ஒன்றும் கேட்கவில்லை. மோர் சோற்றை வேகமாக விழுங்கிவிட்டு எழுந்தவர் கையை கழுவிக்கொண்டு கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டார். சாதாரண நாட்களில் அவர் அவளுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்வார். நகரு, நீ கழுவி வைக்கிற பாத்திரங்களை நான் தொடச்சி அடுக்கி வைக்கிறேன். வெளியில் போய் 2 பேரும் வேலை செய்கிறோம். வீட்டு வேலையை 2 பேரும் பகிர்ந்து கொள்வதுதான் நியாயம் என்று சிரித்தபடி உதவி செய்வார். கனமான குடத்தையோ கூடையையோ அவளை தூக்க விட மாட்டார். வெளியில் செல்லும்போது கார்த்திக் வயதில் சிறிய குழந்தையாக இருந்த காலத்தில் அவனை சுமந்து கொண்டு அவளை தெருவில் நடக்க அனுமதிக்க மாட்டார். 10 மாதம் இவனை சுமந்துட்ட நீ, இனி இவனை சுமக்கிறது என் பொறுப்பு என்று வேடிக்கையாக பேசிக்கொண்டு நடக்க முடியாத தத்தளிக்கும் மகனை வாரி தூக்கி கொண்டு செல்வார். மனைவியான அவளை ஒரு தோழனைப் போல அன்போடு நடத்திய பூபதிக்கு இப்போது என்ன வந்துவிட்டது? மனதிற்குள் எதையோ மூடி வைத்து கொண்டு மறுகிறாரே. வெளிப்படையாக அதை சொன்னால் அந்த கவலையின் பலு பாதியாக குறைந்து விடுமே. மனைவி மேல் திடீரென்று அவநம்பிக்கையா? அவளுக்கு தெரியக்கூடாத ரகசியமா அது? பலவாறு எண்ணியபடி வீட்டு வேலைகளை முடித்து கொண்டு சமையல் தடுப்புக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். பளிச்சென்று குழல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. முத்துக்களைப் போல முகத்தில் வேர்வை அரும்பி கிராப்பு முடி நெற்றியில் பரவி கிடக்க உறங்கி கொண்டிருந்தார் பூபதி. அந்த நிலையில் அவரை பார்த்த தாராவுக்கு அவர் இன்னொரு கார்த்திக் போலதான் தெரிந்தார். தாயின் இறக்கத்தோடு அவள் தன் புடவை தலைப்பால் மெல்ல அவரது முகத்தை துடைத்து விட்டாள். மின் விசிறியை அடக்கமாக ஓடவிட்டு குழல் விளக்கை அணைத்து விட்டு விடி விளக்கை பொருத்தினாள். சிறிது நேரம் அவர் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றாள். ஏதோ ஒரு தாங்க முடியாத துயரத்தில் மனிதர் துவண்டு விட்டிருக்கிறார் என்ற அளவில் அவளால் யூகித்து கொள்ள முடிந்தது. அந்த துயரத்தை மட்டும் அவள் தெரிந்து கொள்ள முடிந்தால் கண்கள் படித்து போக அவள் மெல்லே பாயில் தன் மகன் அருகே சரிந்து கொண்டாள். அதே சமயம் அவள் உள்ளத்திலே ஒரு உறுதி உருவானது. அந்த துயரம் எத்தனை தீவிரமானதாக இருந்தாலும் அவர்களது இருவரது வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பாதிப்பதாக இருந்தாலும் அவள் அஞ்சப் போவதில்லை. அவருக்கு ஒரு துணியாக இருந்து உதவப் போகிறாள். அந்த எண்ணத்துடன் அவள் தன் அருமை மகனை அணைத்து கொண்டு மெல்ல உறங்கி போனாள். மறுநாள் காலை அவள் தன் அலுவலகத்திற்கு அவசரமாக போக தேவை இருக்கவில்லை. அன்று அவள் விடுப்பு எடுத்து கொண்டிருந்தாள். துவைக்க நேரமின்றி குவிந்து வைத்திருந்த அழுக்காகிவிட்ட ஆடைகளை துவைத்து வாய்க்கு ருசியாக கணவருக்கும் குழந்தைக்கும் சமைத்து போட்டு முடிந்தால்
கணவர் குழந்தையுடன் மாலை சற்று காலார கடை தெருவு வரை நடந்துவிட்டு வர வேண்டும் என்ற ஆவல். அவளுக்கு சேர வேண்டிய விடுப்பு நாட்கள் அதிகம் இருந்தன. அதனால் ஒரு நாள் நிம்மதியாக வீட்டு வேலைகளை கவனிக்கலாமே என்றுதான் லீவு எடுத்துக்கொண்டு விட்டிருந்தாள். வேலைக்கு புறப்பட்ட கணவரை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு மகனை பள்ளிக்கு அனுப்பியதும் உள்ளே வந்தாள். முதல் வேலையாக அழுக்கு துணிகளை துவைத்து காய வைக்க வேண்டும். 4 நாட்களாக வேலையிலிருந்து வந்த கணவரும் பள்ளியிலிருந்து திரும்பிய மகனும் களைந்து போட்ட ஆடைகள் பிரம்பு கோடையை நிறைத்து கொண்டிருந்தது. சட்டை பைக்குள் பிஸ்கட், சாக்லேட் துண்டங்கள் எதையாவது கார்த்திக் விட்டு வைத்திருப்பது வழக்கம். பூபதி மறதியாக ரூபாய் நோட்டுகளை விட்டுவிடுவதும் உண்டு. துவைக்கும் போது அவள் முதல் வேலையாக மகனது சட்டை பைகளையும் கணவரது ஜிப்பா பைகளையும் ஆராய்வது வழக்கம். ஒரு ஜிப்பாவின் பைக்குள் கையை விட்டு தொலாவிய போது ஒரு சிறு கடித துண்டு அவள் கையில் பட்டது. வெளியே எடுத்து பிரித்து படித்தாள். எண் 9, 10வது அவென்யூ, அண்ணா நகர், தொலைபேசி எண் என்ற பூபதியின் கையெழுத்துடன் காணப்பட்ட கடித துண்டை விரித்து பார்த்தாள். 10வது அவென்யூ அண்ணா நகரில்தான் அவளது அலுவலக மேனேஜர் மகள் தன் கணவனுடன் வசித்து கொண்டிருந்தாள் என்பதை அவள் ஒரு சமயம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்பாடி, அந்த பக்கத்திலெல்லாம் நான் காலை வைக்க முடியாது. மேல்மட்டத்து வாசிகள் வசிக்கும் பங்களாக்கள் நிறைந்த பகுதி. மேனேஜர் மருமகன் ஒரு பெரிய நிறுவனத்திலே தலைமை அதிகாரியாக வேலை பார்க்கிறாராம். பரம்பரை பணக்காரர். தட்டெழுத்து திலகம் தன் அருகில் இருந்த கணக்கர் மகள் மல்லிகாவுடன் கிசுகிசுத்தது நன்றாக அவள் காதில் விழுந்தது. என்ன காரணத்தினாலோ 10வது அவென்யூ அண்ணா நகர் என்ற சங்கதி நினைவில் அட்டையாக ஒட்டி கொண்டு விட்டது. அந்த 10வது அவென்யூவில் இருக்கும் யாருடைய முகவரியோ தொலைபேசி எண்ணோ அவள் கணவரிடம் இருக்க வேண்டிய காரணம்? அந்த வீட்டை தேடி பூபதி போக விரும்பினாரா? எதற்காக? யாரை பார்க்க? திடீரென்று ஏற்பட்ட கலவரத்தில் அவளுக்கு வேலை ஓடவில்லை. அந்த கடித துண்டத்திலிருந்து முகவரியை பலமுறை தன்னுள் படித்து கொண்டு விளக்கம் தர இயலாத துயரம் நெஞ்சை அடைக்க பிரமிப்புடன் நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 26. அன்று மாலை தொழிற்சாலையில் நின்று தன் தாயாருக்கு முன்னதாகவே வீடு திரும்பியிருந்தாள் சம்யுக்தா. குளித்துவிட்டு மாற்று ஆடையில் அவள் மாடியில் நின்று இறங்கி வருவதற்குள் சமையல் அறைக்கு விரைந்தார் குப்புசாமி. சம்யுக்தா வந்து மேஜை அருகே உட்காரும் முன் சூடாக பஜ்ஜி தயாரித்து பால் போலியுடன் பரிமாறிவிட வேண்டும் என்ற பரபரப்பு அவருக்கு. சம்யுக்தா நாளேட்டை பிரித்து வைத்து கொண்டு நாட்காலியில் அமர்வதற்குள் டிஃபன் தட்டுடன் அவர் வந்துவிட்டார். வெங்காய வாசனை. நான் மாடியிலிருந்து இறங்கி வருவதற்குள் வான்னு கூப்பிட்டது. சிரித்தபடி அவள் தட்டை தன் அருகே இழுத்து கொண்டாள். கொஞ்ச நாட்களாக வசுந்தரா அவரது உணவு தயாரிப்பில் குறுக்கிடாது மௌனமாகி விட்டிருந்தாள். அதனால் அவர் சம்யுக்தாவுக்கு பிடித்த டிஃபனை செய்து போட்டு அவள் தமது சமையல் திறமை புகழ்வதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார். பால் போலி. மேலே இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றவா? பரிவுடன் கேட்டுக்கொண்டு அருகில் வந்து நின்றார். இன்னைக்கு நீங்கள் தொழிற்சாலைக்கு அனுப்பியிருந்த வாழைப்பூ வடை ரொம்ப பிரமாதம். மூக்கும் முகமும் சூடாகி போக சந்தோஷத்துடன் சிரித்தார். உன் தாத்தாவுக்கு பால் போலினா உயிர். தை வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு செய்து வைக்கும்படி உத்தரவு போடுவார். சாமி பேரை சொல்லிவிட்டு மனுஷன் தம் வயிற்றுக்கு நிறைய படைச்சிக்குவார். கழுக்கென்று சிரித்தாள் சம்யுக்தா. இப்பொழுதெல்லாம் அவள் சின்ன சங்கதிக்கெல்லாம் நிறைய சிரித்தாள். மாடிப்படிகளில் மான்குட்டியாக துள்ளி ஏறி இறங்கினாள். தோட்டத்தில் மகியோடு சுற்றும்போது கையில் டிரான்சிஸ்டருடன் சங்கீதத்தை அனுபவித்தபடியே வளைய வந்தாள். நான் போன வருஷம் நட்ட மல்லிகை செடி பூக்க ஆரம்பிச்சிட்டு தாத்தா, பாருங்க குண்டு மல்லிகை, என்ன வாசம் என்று கை நிறைய தான் பறித்து கொண்டு வந்த மல்லிகை மலரை அவரிடம் காட்டி ஆர்ப்பரித்தாள். தன் தாயிடம் குழந்தையாக கொஞ்சி குழைந்து பேச முடியாது அஞ்சி வளர்ந்து விட்டவள் சம்யுக்தா. பாவம், என்னவோ விளையாட்டுத்தனமாக பேசுகிறாள் எண்ணிக்கொண்டிருந்தவருக்கு அதன் அடிப்படையான காரணம் என்ன என்று முதல் நாள் மாலை தான் தெரிந்துவிட்டிருந்தது. முதல் நாள் மாலை ஓய்வாக வெளியே கொஞ்சம் சுற்றி வர புறப்பட்டிருந்தார் அவர். நண்பர் சுகவனத்திற்கு அவருடன் கிளம்ப முடியவில்லை. வழக்கமாக அந்த வீட்டில் வந்து குவிந்துவிடும் திடீர் விருந்தாளிகளை கவனிப்பதில் அவர் திணறிக் கொண்டிருந்தார். தனியே கிளம்பிய குப்புசாமி தமது வெற்றிலை பெட்டியை துணிப்பெட்டி பைக்குள் போட்டு கையில் பிடித்து கொண்டு காலார நடந்தார். கடற்கரையிற்கு ஆற்றி சுவாசித்து ரொம்ப நாளாகிவிட்டது என்ற எண்ணம் ஏற்படவே பஸ்ஸை பிடித்து
திருவல்லிக்கேணி கடற்கரை பக்கம் வந்து இறங்கினார். பொழுது அமிழத் தொடங்கி விட்டிருந்த நேரம். செல்லென்று காற்று கடற்காற்று உடலுக்கு இதமாக இருந்தது. அலைகள் தவிழ்ந்து ஈரமாகிவிட்ட மணல் மீது கொஞ்ச தூரம் நடக்க வேண்டுமென்ற ஆளுடன் மெல்ல மணற்பரப்பை நோக்கி நடந்தார். என்றும் போல மணற்பரப்பை மக்கள் கூட்டம் நிறைத்து கொண்டிருந்தது. கனகாம்பரம், மல்லிகைப்பூ, தேங்காய், மாங்காய், சுண்டல், மசால் வடை என்று கூக்குரலிடையே குறுக்கும் நெடுக்குமாக ஓடிய குழந்தைகளை தாண்டி கும்பலாக உட்கார்ந்திருந்தவர்கள் மீது இடைவிடாத வண்ணம் எச்சரிக்கையுடன் நடந்தவர். சில நாட்களாக சம்யுக்தா இருட்டிய பின்பு வீட்டுக்கு காரை ஓட்டி கொண்டு வருவதின் காரணம் இதுதானா? டிஃபன் வேண்டாம், பசி இல்லை என்றதின் மர்மம் இதுவா? யாரோ ஒரு இளைஞனுடன் மணற்பரப்பில் நெருக்கமாக அமர்ந்தபடி தேங்காய், மாங்காய், சுண்டல் பொட்டலத்தில் இருந்ததை அள்ளி சுவைத்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. இதென்ன கூத்து? இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு துணிச்சல் எப்பொழுதிருந்து வந்தது? யார் இந்த இளைஞன்? வசுந்தரா அம்மாளின் அந்தஸ்துக்கு சம்மதியானவனா? தங்கள் தகுதிக்கு ஏற்றவன் என்று தெரிந்து கொண்டால்தான் தன் மகளுக்கு காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளும் சுதந்திரத்தை தந்து விட்டிருக்கிறாளோ? பலவும் எண்ணி வியப்புடன் அவன் பக்கம் பார்த்தபடி நின்றார். இந்த உலக நினைப்பே இன்றி தம்மை சுற்றிலுமுள்ளவர்களை மறந்தவர்களாக அவர்கள் இருவரும் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். இது சாதாரண நட்பல்ல, ஆழமான காதல். எங்கே போய் முடியப் போகிறது? வசுந்தரா தன் மகளை கடுமையான கட்டுப்பாட்டுடன் வளர்த்ததை பார்த்தவர் மனதில் ஒரு நெருடல். கட்டுத்தறியை அவிழ்த்து கொண்டு இந்த கன்றுக்குட்டி ஒரு நாள் தலை தெறிக்க ஓடப்போகின்றது. அவர் நினைத்தது சரியாகிவிட்டது. கடற்கரையில் சாவதானமாக உலவு பிடிக்காத அவர் உடனடியாக வீடு திரும்பிவிட்டார். இரவு முழுவதும் உறக்கமின்றி அந்த காட்சியை சிந்தித்து பார்த்து கொண்டிருந்தார். சம்யுக்தா அன்று மாலை அவருடன் மனம் விட்டு பேசும் மகிழ்ச்சிகரமான நிலையில் இருப்பதை உணர்ந்து கொண்டார். சமையல் அறைக்குள் விரைந்து காஃபியை கலக்கி டம்ளரில் நிறைத்தபடி ஜன்னல் வழியே தோட்டத்தில் பார்வையை ஓடவிட்டார். ரத்னா தோட்டக்காரனுடன் வழக்கம் போல கத்தி கொண்டிருந்தாள். அவள் திரும்பி வீட்டிற்குள் வர அரை மணிக்கு மேல் பிடிக்கும் என்ற நினைப்பில் நிம்மதியடைந்தார். காஃபி டம்ளரை சம்யுக்தா முன்னால் மேசை மீது வைத்துவிட்டு தொண்டையை செருமிக் கொண்டார். பாப்பா என்று தாழ்வான குரலில் அன்புடன் அழைத்தார். என்ன தாத்தா, என்ன வேணும்? நிமிர்ந்து பார்த்து அவள் புன்னகைத்தாள். ஒரு உண்மை தெரிய வேணும். யார் இவர்? கேட்கறதுக்குன்னு நீ கோவிச்சிக்கூடாது. உன் தாத்தா சேனாபதி அவர்கள் உயிரோடு இருந்து கேட்பதாக எண்ணிக்கொள்ளணும். பீடகை ரொம்ப பெருசாக இருக்கே. ஆமாம், ரொம்ப பெரிய சங்கதி. அதனாலே சட்டுன்னு நேரடியாக கேட்க முடியலை. நேற்று மாலை கடற்கரையிலே உன்னை பார்த்தேன். திகைத்து போனாள் சம்யுக்தா. அவளது முகம் செவலென்றாகிவிட்டது. கூட என்னோடு ஒரு இளைஞனை பார்த்திருப்பீர்களே. அவர் எங்கள் தொழிற்சாலையிலே வேலை பார்க்கிறவர். பெயர் அருண். நாங்கள் 2 பேரும். புரிகிறது பாப்பா. மேலே ரொம்ப சொல்ல வேண்டாம். இது அம்மாவுக்கு தெரிஞ்சால் முதல்ல அவர் வேலைக்கு சீட்டு கிழிக்கப்படும். தம்மிடம் கை கட்டி சேவகம் செய்கிறவன் தம் மகளை விரும்புவதான்னு வீம்பு செய்வாங்க. அம்மா மட்டும் என்னவாம், தாத்தா கிட்ட கை நீட்டி சேவகம் செய்தவரை தானே காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாங்க. எப்பவும் பெற்றவங்க தாங்க செய்த தவறை தன் பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக இருப்பாங்க. தாங்க அனுபவிக்காத சுகபோகங்களை தங்கள் குழந்தைகளாவது அனுபவிக்க மகிழட்டும்னு ஆசைப்படுவாங்க. இது உலகப்போக்கு. நான் அருணை ரொம்ப விரும்புகிறேன். அவரும் என்னை விரும்புகிறார். எனக்கு நெருக்கமான தோழின்னு யாரும் கிடையாது. என்னை அம்மா அப்படி யாரோடையும் பழக முடியாமல் பிரித்து வளர்த்துட்டாங்க. என் மன போராட்டங்களை புரிஞ்சு கொண்டு எனக்கு ஆலோசனைகள் சொல்ல அப்பா என்பவர் கிடையாது. அம்மாவுக்கும் எனக்கே நடுவே உள்ள இடைவெளி ரொம்ப பெருசு. அவங்க என்னை தன் ஆதிக்கத்துக்குட்பட்டு ஒரு அலங்கார பொம்மைன்னு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற நம்பகமான அன்பான மனித ஜீவன் நீங்கள் ஒருவர் தான். உங்ககிட்டே தான் இந்த ரகசியத்தை சொல்லணும்னு இருந்தேன். கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. நீங்களே கேட்டதும் விவரமாக சொல்ல துணியும் வந்துவிட்டது. பாப்பா, அவரோட அந்தஸ்து நமக்கு சம்மதம் இல்லைன்னு அம்மா விவாதிக்கலாம். கவலையாக இருக்குது. கொஞ்சமில்லை. அவங்களுக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அருணோட அம்மா ஒரு பலகார கடையிலே அதிரசம், முறுக்கு சுற்றி விற்கிற வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலே சமையல் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அலங்காரமான நம்ம ஆஃபீஸ் இருக்கிற நுங்கம்பாக்கத்திலே ஒரு சிறு சந்து போன்ற தெருவில் ஓட்டுக்கூரை வீட்டிலே குடியிருக்காங்க.
அருண் சமாதிச்சு தான் நீ வசதியாக வாழ முடியும். ஐயோ பாப்பா, இந்த வரனை உங்கள் அம்மா ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த வீட்டில் ஒரு பெரிய யுத்தமே நடக்க போகிறது. எனக்கு பயமாக இருக்குது. நான் துணிச்சலோடு இருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் பார்த்த நாள் முதல் விரும்புகிறோம். சந்தித்து மனம் விட்டு பேசினதில் 2 பேருக்கும் மன பொருத்தம் ரொம்பவே இருக்குது. எனக்கு பிடிக்கிற பல சங்கதிகள் அவருக்கும் பிடிச்சிருக்கு. நம்மை போலவே அவரும் சைவ உணவுக்காரர். என் மனதுக்கு இதம் தரும் நீல வண்ணம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். நான் படிக்கிற புத்தகங்கள், பார்த்து ரசித்த சினிமாக்கள், கேட்டு கழித்த பாட்டுக்கள், ரசித்த நாடகங்கள் இவை அனைத்தும் அவருக்கு பிடித்தமானவைகளாக இருக்குது. ஒரு சில சங்கதிகளில் எங்களுக்குள் கருத்து வேற்றுமையும் இருக்குது. அப்படி இருப்பதும் நல்லதுதான் தாத்தா. அதை குறித்து சிறு விவாதங்கள், தர்க்கங்கள் எங்களுக்குள் ஏற்படும். எல்லா சங்கதிகளுக்கும் 2 பேரும் பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டி கொண்டிருப்பதில் வாழ்க்கை சுவையற்று போய்விடும் இல்லையா? என்னவோ பாப்பா, நீ பெரிய முடிவு எடுத்திருக்கே. ஆனால் இதில் உனக்கு வெற்றி சுலபமாக கிடைக்கும்னு நான் நம்பலை. நேற்று மாலை அருண் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பி கேட்டார். நான் சம்மதம் கொடுத்து விட்டேன். இனி இதை பற்றி நாங்கள் 2 பேரும் அம்மா கிட்டே பேச போகிறோம். அவங்க ஒப்புதலை கேட்கப் போகிறோம். அருணோடு இந்த வீட்டுக்குள் வந்து இந்த மாபெரும் காரியத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறியா பாப்பா? இப்போ உன் மனசில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆசை உண்மையான காதல் தானான்னு நல்லா சிந்தித்து பார்த்தியா? முதலாக ஒரு வாலிபனை சந்தித்து பேச நேர்ந்த ஒரு புது அனுபவத்தில் ஏற்பட்டு வெறும் கவர்ச்சியாக இருந்துவிட்டால்? நான் யோசித்து என் உணர்வுகளை நானே ஆராய்ந்து பார்த்துட்டு தான் பேசுகிறேன் தாத்தா. எத்தனையோ காலமாக அருணோடு நான் நெருக்கமாக பழகிவிட்டல் போல ஒரு வியப்பு என் நெஞ்சை நிறைச்சி கொண்டிருக்கு. பாப்பா, அந்த பிள்ளையாண்டான் வெகு விரைவில் உங்கள் தொழிற்சாலையிலிருந்து விரட்டப்பட போகிறான். ஏழை குடும்பம்னு விவரித்த வேலை போயிட்டா அவன் ரொம்பவே திண்டாடப் போகிறான். இந்த சிக்கலை பற்றியும் நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். கட்டாயம் அம்மா அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட போகிறாங்க. ஆனால் பயமில்லை. அவர் தற்காலிகமாக தானே வேலை செய்கிறார். இந்த வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் வேறு ஒரு இடத்தில் வேலை கிடைக்காமலா போய்விடும்? உன் தாயாரை பற்றி எனக்கு ரொம்பவே தெரியும். தனக்கு ஒருவரை பிடிக்காட்டி அவரை வாழ விடாமல் விரட்டி கொண்டிருப்பாங்க. புருஷன்கிட்டேயே கருணை காட்டாதவங்க வரப்போகிற மருமகன்கிட்டேயே பரிவை காட்ட போகிறாங்க. இந்த சங்கதி காதில் பட்டதும் எடுத்துக்கொண்டு நெருப்பை கக்கும் எருமலையாக பொங்கி போய்விடுவாங்க. மன்னிக்கிற சுபாவம் ரொம்ப குறைவு, ரொம்ப பிடிவாதம். இதையெல்லாம் இல்லாத அன்போடு பழகும் பெண்மணியாக இருந்தால் உங்கள் அப்பாவை பிரிஞ்சிருக்க வேண்டிய சந்தர்ப்பமே வந்திருக்காது. நான் ஒரே பிடியாக இருந்த இப்போ அம்மா தன் மகளையும் எழுந்துடுவாங்கன்னு பயப்படுறீங்களா தாத்தா? ஆமாம் பாப்பா, எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. என்ன நடந்தாலும் சரி தாத்தா, நான் இது சம்பந்தமாக அம்மாவுக்கு எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க போகிறதில்லை. எனக்கு இன்னொரு பால் போலி கொண்டு வாங்க. உங்ககிட்ட இந்த மகிழ்ச்சியான சங்கதியை ரகசியமாக சொல்லிவிட்ட மகிழ்ச்சியை கொண்டாட நிறைய இனிப்பு சாப்பிட ஆசையாக இருக்குது. நேற்று நாங்கள் திருமணம் பற்றி தீர்மானித்தப்போ உடனடியாக ஒரு ஹோட்டலுக்கு போய் இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடி மகிழ நேரம் இருக்கலை. வழியில் கடையில் அருண் ஒரு சாக்லேட் கட்டியே வாங்கினார். ஆளுக்கு பாதியாக பிட்டு சாப்பிட்டோம். மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் சமீக்தா. வாசலில் கார் வந்து நிற்கும் வாசை கேட்டதும் சற்றென்று மௌனமாகிவிட்டார் குப்புசாமி. மகியின் உற்சாகமான குறைப்பு எஜமானியின் வரவை தெரிவித்தது. வராந்தாவில் கேட்ட பரபரப்பான காலடி ஓசை அவருக்கு மிக்க கலவரத்தை உண்டாக்கின. வசுந்தரா கோபமாக இருக்கிறாள் போல் இருக்கிறது. ஏன்? பெற்றவளுக்கு மகளின் சங்கதி தெரிந்துவிட்டதா? மகளை மாடிக்கு அழைத்து சென்று மண்டகப்படி செய்ய போகிறாளோ? அமைதியாக இருந்த அந்த வீட்டில் ஒரு பூகம்பம் எழப்போகிறதா? நெஞ்சு படபடக்க துயரத்துடன் சற்றென்று சமையல் அறைக்குள் மறைந்து கொண்டார் அவர்.